வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு ஜனவரி மாத பலன்கள். ஏன்னா 2025ஆம் ஆண்டோட முதல் மாதம் இது எப்படி இருக்கும்னு பாக்கலாங்களா? ஏன்னா மீன ராசி கடைசி 2 வருஷமா இந்த 7 சனியில முக்கியமா இந்த விரயச்சனியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. எதை தொட்டாலுமே வீண் விரயம், தண்ட செலவுகள் இந்த மாதிரிதான் போய்கிட்டே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மீனராசி என்பவர்களுக்கு எதை தொட்டாலுமே விரயம் தான், வீண் செலவு தான், எதுவுமே கையிலேயே காசு நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அடுத்து இப்ப 2025ஆம் ஆண்டுல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஜென்ம சனி வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம், என்ன பண்ணணும், எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்க அதை போய் ரெஃபர் பண்ணி பார்த்தா தான் நீங்க அதுல கிளியரா புரிஞ்சுக்க முடியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த 2025ஆம் ஆண்டுல ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வேலை, தொழில், வருமானம் இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா மீனராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். ஒரு 20 நாள் ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி தை மாதத்துக்கு அப்புறம் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சோ இப்போ இந்த 2 கிரகமும் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை தொழில பதவி உயர்வு, நல்ல ஒரு மாற்றம் இதெல்லாமே கண்டிப்பா ஏற்படும். தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துல புதன் இருந்தாவே எப்போ நீங்க ஒரு விஷயத்த 1க்கு 4 டைம் நல்லா யோசனை செஞ்சு கரெக்டா யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, ஒரு முயற்சி செய்யறீங்களோ அதுல வெற்றி அடைவீங்க. நீங்க அவசரப்பட்டு பண்ணாதான் ஒரு தோல்வியில போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால நீங்க எப்போல்லாம் பொறுமையா நிதானமா அப்ப யோசிச்சு ஒரு விஷயத்த பண்றீங்களோ அங்க உங்களுக்கு வெற்றி. ஆனா இந்த புதன் ரொம்ப வலுவா இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு 4ஆம் அதிபதி, அவர் தான் 7ஆம் அதிபதி புதன் பகவான் தான். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். இந்த 20 நாள்ல நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். திடீர்னு ஃபாரின் போலாம். காரணம் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, சனியும் இருக்கிறாரு. சனி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபாரின் போலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு யோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போவீங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சோ வேலை, தொழில், வருமானத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்பட போகுது. ஜனவரி மாதம் நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லிட்டேன். அடுத்து குடும்பம், திருமணம், இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு உங்க ஜென்ம ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு. 2ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துட்டா செவ்வாய் பகவான். அவர் உங்களுக்கு நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. சோ அப்போ அவர் கொஞ்சம் வலுவில்லாம இருக்கிறாரு. சோ அப்போ உங்க குடும்ப விஷயத்துல ஏதோ ஒரு முடிவெடுக்கணும், இல்ல தேவையில்லாத வீண் வாக்குவாதம் எல்லாம் பண்ணாம கோ ஸ்லோ. ரொம்ப அவசரப்பட வேண்டாம், ரொம்ப ஃபாஸ்டா போக வேண்டாம், ரொம்ப தேவையில்லாம ஒரு விஷயத்தையே பெருசாக்க வேண்டாம். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாம நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து திருமணம் எடுத்துக்கிட்டு வந்தா உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. சோ ஆல்ரெடி உங்களுக்கு 7 சனி போயிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஏதோ ஒரு தடை, உங்களுக்கு ஏதோ ஒரு தாமதம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். சோ அதனால இந்த மாதம் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அந்த விவேகம், அந்த நிதானம், அந்த ஒரு பொறுமை, அந்த ஒரு ஆற்றல் இருந்துருச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த திருமண விஷயத்துல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தாராளமா பண்ணலாம். ஆனா என்ன பண்றது, நான் என்ன சொல்றேன்னா அவசரப்பட வேண்டாம், சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மீனராசி என்பர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி சேர்ந்து இருக்கிறார். சனி அங்கதான் இருக்கிறார், சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். சனி பகவானும் சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நாளா வீண் விரயங்கள் ஏற்பட்டு இருக்கும். தேவையில்லாத சுமைகள், தேவையில்லாத வீண் தண்ட விரயங்களை ஏற்பட்டு இருக்கும். இனிமேல் சுப விரயங்கள். அப்படின்னா என்ன சுப விரயங்கள்லாம் என்ன மாதிரி ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி மேரேஜுக்கு திருமணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்றது, சுப காரியங்களுக்கு வேண்டி ஒரு நல்ல விஷயத்துக்கு வேண்டி விரயம் பண்றது, அதெல்லாமே ஒரு கார் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, ஒரு சொத்து பத்து வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஏதாவது விரயம் பண்ணா சுப விரயமா தான் போகும். அதனால உங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. பயன் இல்லாமனா தண்ட செலவு, தண்ட ஹாஸ்பிட்டல் செலவு, வீணா வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு செலவு வருது, இதெல்லாம் தண்ட செலவுன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப விரயங்கள் தான் ஏற்பட போகுது. அது ரொம்ப பாசிட்டிவா நான் பாக்குறேன். சோ அப்ப குடும்பம், திருமணம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் நிதானம், பொறுமை வேணும். ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் வலுவிழந்து இருக்கிறார், நீசம் அடைஞ்சிருக்கிறார் 5ஆம் இடத்துல. அப்புறம் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். சோ இதனால கொஞ்சம் அந்த அளவுக்கு பெரிய எந்த ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டெடியா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து மாணவர்களுக்கு 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார், 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உணர்த்துறேன். என்னன்னா உங்களோட குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பொசிஷன்ல இல்ல. அது இல்லாம 10ஆம் இடத்துல புதன், உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருந்தாலுமே நீங்க ஒரு விஷயத்த முடிவு பண்றதா இருந்தா நீங்களே அந்த விஷயத்த முயற்சி பண்ணாம
ஒரு முடிவு எடுக்கிறது இல்லாம நிறைய பேர்த்திட்ட ஆலோசனை பண்ணுங்க. உங்களோட வயதுல மூத்தவர்கள் இருப்பாங்களா, அண்ணா, அக்கா, அப்பா, அம்மா, குருமார்கள், இவங்க ஆசிரியர்கள், இவங்க இருப்பாங்களா, அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க. இது நான் பண்ணலாமா, எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கறத. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறப்போ அந்த விஷயம் கரெக்டா போய் வெற்றி அடையுமா, வெற்றியில போய் முடியுமா, சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அது வந்து புதுசு. நீங்க ஒரு விஷயத்தை எடுக்க போறீங்க, ஒரு இனிஷியேட்டிவ், இந்த கோர்ஸ் நான் எடுக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு வருமா வராதா அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க அது தெரியாத விஷயத்தை வந்து நீங்க ட்ரை பண்றப்ப அது வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம். சோ அதனால கரெக்டான ஒரு பாத்துக்கு வந்து உங்களோட மேல இருக்கிறவங்களோட ஒரு கான்டாக்ட் வச்சுக்கோங்க. ஒரு குரு, ஒரு ஆசிரியர்கள், இவங்க கூட பேசுங்க, உங்களோட சீனியர்ஸ் கூட பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு தாட் வரும், என்ன பண்ணலாம், எப்படி அடுத்து நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகல அப்படின்னு. சோ அவசரப்படாதீங்க. நீங்களே எந்த ஒரு முயற்சிக்குள்ளும் இன்வால்வ் ஆயிக்காதீங்க. ஃபாரின் போகலாம், தாராளமா போகலாம். பட் ஆனா அதுல எப்படி அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஒர்த்தா அப்படிங்கறத, ஃபாரின் டிராவல் பண்ணணும்னு இருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒர்த்தா இல்லையா, அந்த கண்ட்ரி நம்மளுக்கு பெஸ்டா இருக்குமா, அதோட எக்ஸ்பென்சஸ் என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல நான் வந்து யூஎஸ்ஏ தான் போறேன்னா போலாம். அங்க நீங்க என்ன பண்றீங்க, அங்க நீங்க எதை படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் தானே. சோ இந்த காலகட்டத்துல அங்க போய் நீங்க வந்து லோன் எடுத்துட்டு போய் படிக்கிறீங்க, அது வேஸ்டா போச்சு, அந்த கோர்ஸுக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னா அப்புறம் அது கஷ்டம் தானே. சோ அதை சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்றேன் மீனராசி மாணவர்களுக்கு. அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா, பெண்களுக்கு எப்படின்னா வந்து இந்த 7.5 சனியில நிறைய டிப்ரெஷன், மன வருத்தங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். தேவையில்லாத வீண் செலவுகள், நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சா அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க வந்து ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதம் ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து ஒரு ரிலாக்ஸேஷனா இருப்பீங்க. ஆனா நிறைய யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் இந்த கடனை எப்படி அடைக்கலாம், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய யோசனை பண்ணுவீங்க. அதுதான் கரெக்ட். அவசரப்பட்டு ஒரு செயலை செய்யாம கரெக்டா யோசனை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அதான் குறிக்குது. அதனால நிறைய விஷயத்தை சிந்திச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன். சோ பெருசா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை பெண்களுக்கு. நீங்க ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி 4-5 டைம் யோசனை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஹெல்த். இதுல எப்படின்னு பாத்துட்டோம்னா வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பெருசா ஃபாஸ்டா போக வேண்டாம், ரேஷ் டிரைவிங் வேண்டாம், ஓவர் ஸ்பீட் வேண்டாம், ரொம்ப ஸ்லோவா போங்க. இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்மசனி அடுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டோம். மார்ச் 29 2025 ஆண்டுல வந்து உங்களுக்கு வந்து ஜென்மசனி வருது. இதனால அதுலயும் கொஞ்சம் கூடுதலா கவனமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ ஹெல்த்ல கூடுதலா செக்அப் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல நம்மளோட ஹெல்த்தை எக்ஸாமைன் பண்ணிக்கணும். அப்ப நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம செக்அப் பண்ணிக்கணும், என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால ஹெல்த்ல கூடுதலா கவனமா இருந்துட்டு இந்த டிராவல் விஷயத்துல இந்த மாதிரி வந்து ஒரு டிரைவிங், இந்த மாதிரி விஷயத்துல ரேஷ் டிரைவிங், ஓவர் ஸ்பீட்ல வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவா போறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ண தப்பிச்சுக்குவீங்க, இந்த விஷயத்த பண்ண மாட்டிக்குவீங்க. அது என்ன அப்படின்னா, எந்த விஷயத்த பண்ண மாட்டிக்குவீங்கன்னா, நீங்க அதிகமா ஓவரா எந்த ஒரு விஷயத்திலயும் இன்வால்வ் ஆயிக்காதீங்க. நீங்களும் உங்களோட தலையை உள்ள போய் கொடுத்துக்காதீங்க. தலையை வந்து தண்டவாளத்துல வச்சுக்காதீங்க. நான் பண்ணி கொடுக்குறேன், நான் இதை பண்றேன் அப்படின்னு நீங்களா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டாம். நீங்க எடுத்தீங்கன்னா அதை நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி குடும்பத்துல ஓவரா இன்வால்வ் ஆயிட்டே இருந்தீங்கன்னா அது நிறைய பிரச்சனைகள் கிரியேட் பண்ணிடு இந்த டைம் ஃப்ரேம்ல. அப்ப இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து டிராவல், டூர், இந்த ஆன்மீக பயணம், இந்த யாத்ரா பயணம், இதெல்லாமே வந்து இந்த யாத்திரையில போறப்போ மனதளவுலையும் உடலளவுலையும் ரொம்ப ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து இந்த இறை வழிபாடு அதிகமா பண்ண உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அப்ப இதை மட்டும் நீங்க பார்த்துட்டாவே போதும். கூடுதலா உடல்நிலையில, தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த தேக ஆரோக்கியத்துல ரொம்பவுமே வந்து கரெக்டா இருந்துக்கணும். ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைம்ல வந்து ஃபுட் இன்டேக், கரெக்டான டைம்ல மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாமே பண்ணிட்டு ஒரு டிராவல் டூர் போயிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், உடலும் கரெக்டா இருக்கும். அதனாலதான் நான் திருப்பி இவ்வளவு சொல்றேன். சோ அப்போ நீங்க இந்த மாதிரி வெளியில டிராவல் டூர் அடிக்கடி, ஏன்னா மீனராசி சார்ந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல நிறைய டூர் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட இல்ல டிராவல், ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாச்சும் இப்போ ஃபாரின் டிராவல் பண்றது, இல்ல பிசினஸ்க்காக டிராவல் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு டிராவல் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு அலைச்சல், ஏதோ ஒரு பயணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ அப்ப நீங்க அதுக்கும் ரெடி ஆயிக்கோங்க. சோ சுபவிரயங்களுக்கும் ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன். சோ அப்போ ஆல் ஓவரா பார்க்க போயிட்டா இந்த ஜனவரி மாதம் வந்து மீனராசிக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பலன்கள் கொடுக்குது. ஏன்னா நான் எப்படி சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து கூடுதலா கவனமோட ஒரு விஷயத்த பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம் டக்குன்னு பண்ணக்கூடாது. சிந்திச்சு ஆலோசனை பண்ணி யோசனை பண்ணி அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க இன்னைக்கே எடுத்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அது இன்னைக்கே வந்து செயல்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை. அது வந்து நிறைய டைம் யோசிச்சு அதுக்கப்புறம் அது வந்து பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சக்சஸ் ரிசல்ட் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். ஸோ அப்ப நீங்க அதுல ஒரு விஷயத்த அவசரப்படக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்டா எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க கூடாது, ரொம்ப பொறுமை நிதானம் தேவை. உடல்ல தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உடல்நிலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு, இந்த மாதிரி உங்களோட வயதுல மூத்தவர்களுக்கு என்னன்னா கால் முட்டி சார்ந்த வலிகள் வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 7.5 சனி காலகட்டத்துல அடுத்து ஜென்ம சனியும் வருது. அதனால இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா பரிகார வந்து தோப்பு கரணம் போடுங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, வாக்கிங் 1 hour போங்க. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை பண்ணிட்டீங்கன்னாவே பெரிய எந்த ஒரு தாக்கத்துல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரம். இதை நீங்க பண்ணவே லைஃப் சேஞ்ச் ஆகுறது நீங்களே உணர்வீங்க. ஆனா நீங்க அதை பண்றீங்களா அப்படிங்கிறது அது உங்களோட கையில தான் இருக்குது. சோ இந்த மாதிரி விஷயத்துல பண்றப்போ ஓகே அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா மாணவர்களுக்கு நீங்களே எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், அதான் நான் சொல்ல வரேன். நீங்க யாராச்சும் ஒருத்தவங்களோட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது சூப்பர் அப்படின்னே சொல்லிட்டேன். அடுத்து திருமணத்துல கொஞ்சம் காலதாமதம் ஆனாலுமே வந்து அது நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட கடந்து போறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு திருமண முயற்சியில எடுக்க வேண்டாம். வரது அப்போ வரட்டும். அந்த டைம் கரெக்டான டைம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு அந்த கரெக்டான ஒரு யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு வந்து வேலை தொழில வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. இந்த டைம் வந்து நீங்க கரெக்டா புடிச்சுக்கோங்க. ஒரு 20 நாள் ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எந்த பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். உங்களுக்கான நிறைய நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ் வரும் அப்படின்னே சொல்லிட்டு நிறைய சுபகாரியங்களுக்காக சுபவிரயங்கள் ஏற்படும். அதனால எல்லாமே ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவா இருக்குது, ஓரளவுக்கு ஆவரேஜ்னு சொல்லிட்டேன். ஸோ இதுல இருந்து நீங்க எப்படி வந்து ஓவர் கம் பண்றதுங்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. பார்த்து பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், நம்மளோட சேனல் ஆகட்டும் நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.